எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்னு ரிசல்ட்டில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் யூட்ரனில் இருக்கிற சின்ன மெல்லிசான இன்னர் லைன் தான் நம்ம எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேங்கோஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால நல்லாவே கிடைக்கும். ஸோ மேங்கோஸ் சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, நாட்டு மாதுளை பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இது மூணுமே போதும் ஃப்ரூட்ஸில். அதே மாதிரி நட்ஸை பார்க்கும்போது பாதாம் வாங்கிக்கோங்க, வால்நட் வாங்கிக்கோங்க, சியா சீட்ஸ் வாங்கிக்கோங்க, பிரேசில் நட் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, முட்டையில் வெள்ளை கலர் முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி சாப்பிடுங்க. கீரையில் வந்து பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் லீவ்ஸ் இருக்கிற கீரையை விட சிவப்பு கலர் லீவ்ஸ் இருக்கிற கீரையில் நிறையவே சத்து இருக்கும். இந்த மாதிரி கீரை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கும், அதாவது பட்டை லவங்கம்லாம் போட்டு ஸ்பைசஸ் பிடிக்கும்னா டீ மாதிரியோ இல்லைனா பிரியாணி மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம். எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் பெரிய அளவில் ஜிம்மோ இல்லை எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஜஸ்ட் பேசிக்காக வந்து 8 போட்டு நம்ம வாக்கிங் போவோம் இல்லையா, இதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதுவுமே வந்து நான் ரொம்ப நேரம் நடக்க சொல்லலை, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நடந்தால் போதும். ஓகேவா?